தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ற சீமான்? வீட்டில இருந்து வரும்போது 3 சிக்னல் இருக்குங்க, நிறைய சிக்னல் இருக்கு. மெயின் சிக்னல் பண்ணல, முதன்மையான நிறுத்தம் 3 இருக்கு. 3ல நிறுத்தி சிக்னல்ல என் மனைவி கையில் என்ன ஒன்று 10 ரூபாயா மாற்றி ஒரு 500 1000 ரூபாய் இந்த ஓட்டுநர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும். அது என் தம்பி தினேசருக்கு நல்லா தெரியும். சரக்கு நேரங்கி கொடுத்துருவான். என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரிசையா. எந்த முகம் நம்ம முகத்தில் பூரா வட இந்தியன். வாய் திறந்து பிச்சை வைக்க முடியாது, ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருமில்ல, ஹிந்தி பிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் நாளில் பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு. அதனால வந்து இறங்கிட்டாங்க. கதையை ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதில் முடிஞ்சு. அப்போ வந்து என்னை கேட்டாங்க. நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான், என் தம்பி போடுவான். பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன். அதே சிக்னல் பிச்சை தான். மாமா தேர்தல் ஒரு ஏதாவது பார்த்து கமிச்சு விடுங்க மாமா, ஏதோ போட்டு விடுங்க. பாப்பா இது வேற யாரா அண்ணே? அப்படியா? ஐயாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு விடு. சிக்னலில் தான். ஏன் மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு சீமா பிச்சை எடுக்கிறான் பாருன்னு வெளியிட்டு விடுவான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.